நேயர்களே, இந்த கலந்துரையாடலில் நாம் அநேக புதிய எல்லைகளை அடையவிருக்கிறோம். அதற்கு நம்மை நடத்தி செல்வதற்கு ரெவரண்ட் வசந்தராஜ் ஆல்பர்ட் அவர்கள் நமது மத்தியில் வந்திருக்கிறார்கள். ஸோ உங்களுடைய சார்பிலே அவர்களை இரு கரங்கூப்பி வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் எங்களுக்கு ஒரு நல்ல நாளாக மட்டுமல்ல, உங்களுக்கும் நல்ல நேரமாக தொடர்ந்து கேட்கவிருக்கிற செய்திகள் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க நாங்கள் விரும்புகிறோம், ஜெபிக்கிறோம். காட் பிளஸ் யூ. ஸோ உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இது அனைவருக்கும் கிறிஸ்து ஊழியங்களின் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு யூடியூப். இதில் இதுவரைக்கு உங்களை போன்ற பல பெரியவர்களை நேர்காணல் செய்திருக்கிறோம். அதில் இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள். ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் ஒரு குருவானவராக, ஒரு மிஷனரி ஊழியத்தை குறித்த ஒரு ஆராய்ச்சியாளராக, அநேக இயக்கங்களுக்கு சபை கட்டுமானத்திற்கு வலு சேர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பயிற்சி மூலமாய் கற்றுக் கொடுத்த ஒரு ஆசானாக வந்திருக்கிறீர்கள். ஸோ அப்படிப்பட்ட உங்களுடைய அனுபவம் நிச்சயமாக எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். அதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம். அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்குள்ளே செல்வதற்கு முன்பு உங்களுடைய இளமை பருவத்தை குறித்து, குழந்தை பருவத்தை குறித்து யோசிக்கும்போது உங்கள் மனதில் இருக்கிற சில பசுமை நினைவுகளை எங்களுக்கு சொல்லுங்களேன். என் உடன் பிறந்தவர்கள் 8 பேர். அதனால் நான் எப்பவும் என்ன சொல்லுவேன், எங்கள் வீடு ஒரு மினி ஹாஸ்டல். இது போக என் சொந்தக்காரங்க வந்து எங்கள் வீட்டில் இருந்து படிப்பாங்க. அதனால் சிறு வயதிலிருந்தே ஒரு உறவு, அன்பின் உறவை அதிகமாக அனுபவித்தவன் நான். கிட்டத்தட்ட 7வது வகுப்பு நான் படிக்கும்போது ஃபுட்பாலில் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிது. 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்கூல் ஜூனியர் ஃபுட்பால் டீமில் நான் விளையாடிட்டு இருந்தேன். அதனால் படிப்பில் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து குறைய ஆரம்பிச்சிது. ஃபுட்பாலில் நண்பர்களோடு சேர்ந்து நானும் கொஞ்சம் சுற்ற ஆரம்பித்தேன். அதனால் எங்கள் அப்பா வந்து என்கிட்ட ரொம்ப கண்டிப்பாக இருக்க ஆரம்பித்தாங்க. எங்கள் அப்பா வந்து கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், ACTO இருந்தாங்க, அசிஸ்டன்ட் கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர். அதனால் சினிமா தியேட்ரு எல்லாத்துக்கும் எங்களுக்கு ஃப்ரீ என்ட்ரி. அம்பாசமுத்திரத்தில் நான் படிச்சுட்ருக்கும்போது இந்த ஒரு 15 நிமிஷம் சினிமா பார்த்துட்டு வந்துட்டு போயிட்டு வந்துட்டுருப்பேன். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை வந்து கீழே இழுக்க ஆரம்பிச்சிது. அதனால் எங்கள் அப்பா ஒரு டிராஸ்டிக் தீர்மானம் எடுத்தாங்க. என்னை கொண்டு போய் தூத்துக்குடியில் கால்டுவெல் ஹைஸ்கூலில் ஹாஸ்டலில் போட்டாங்க. அதான் ஃபஸ்ட்டு டைம் வீட்டை விட்டு நான் பிரிஞ்சிருந்தது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். ஒரு 5 நாள் நான் வந்து அழுதுகிட்டே தான் இருந்தேன். கிளாஸுக்கு போகும்போது கொஞ்சம் சிரிப்பேன், ராத்திரி வந்து படுக்கும்போது முழிக்கிற நேரத்துலலாம். ஆனால் இன்றைக்கி நான் அதை திரும்பி பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கையை மாற்றிய நாட்கள் அது. நான் அங்கே படிக்கும்போது தேவதாஸ் அண்ணன் தான் போர்டிங் வார்டன், வாஷிங்டன் அண்ணன் ஹாஸ்டல் வார்டன், அதெல்லாம் எனக்கு சூப்பர்வைசர். அவங்க 2 பேரும் பயங்கர கண்டிப்பான ஆட்கள், இணைவரியா நண்பர்கள். ஆமாம், இணைவரியாத நண்பர்கள். அந்த ஸ்டேஜிலே அவங்களோடு எனக்கு ஒரு பழக்கம் ஆரம்பிச்சிது. காலையில் 5 மணிக்கு எழுந்திரிக்கணும், அல்லது பெரம்போடு வருவாங்க. வந்து ஒன்றும் பேச மாட்டாங்க, டம் 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 டம்னு அடிச்சுட்டே போயிடுவாங்க. 7 மணிக்குள்ளே குளித்து போய் ஸ்டடியில் உட்காரணும். அந்த பழக்கம் வந்து ஒருவேளை நான் சொல்கிறதா இருந்தால் இன்றைக்கும் அந்த பழக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு உதவின நாட்கள் வந்து கால்டுவெல் ஹைஸ்கூல். அதுக்கு பிறகு எங்கள் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி மதுரை கால்டுவெல் ஹைஸ்கூலில்
இன்னொன்று என்னதுன்னா, யூத் ஃபார் கிரைஸ்டில் இருந்து சாம் தனசீலன் அண்ணன் ஒவ்வொரு வாரமும் மத்தியானம் அந்த பிரேக்கில் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. அது எனக்கு வாழ்க்கையில் அந்த சீன் கூட இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் என்ன சொல்வேன், சாம் தனசீலன் அண்ணன் தான் என்னுடைய வாழ்க்கையிலே சுவிசேஷ விதைகளை விதைத்தவர்கள். பெரிய மாற்றம் ஒன்றும் வரல, ஆனால் அதோடைய இம்பேக்ட் வந்து நல்லா ஜாஸ்தியாக இருந்தது. மதுரைக்கு வந்தோம். அமெரிக்கன் காலேஜ் ஹை ஸ்கூலில் படித்தேன். 1 இயர் தான் படித்தேன். அதில் வீட்டில் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஒரு கடைக்காரருக்கும் எங்கள் அப்பாவுக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் வந்து, அவர் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஆள். அதனால் எங்கள் அப்பாவை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டாங்க. 8 பிள்ளைகள், பாதி சம்பளம் தான் கொடுத்தாங்க. அன்றைக்கி தான் வந்து வறுமையை எப்படி சந்திப்பது அப்படின்னு எங்கள் அப்பா அம்மாட்டிருந்து கற்றுக்கொண்ட நாட்கள். குறைவைகள் மத்தியில் வெளியே தெரியாமல் அவங்க ராத்திரி ஜெபம் பண்ணுறது, வாழ்க்கையை திட்டமிட்டு நடத்தினாங்க. என்னுடைய காலேஜ் டேஸ் ஒரு 2 இயர்ஸ் அப்படி போச்சு. தூத்துக்குடிக்கு வந்தோம். அங்கே ஒரு சிறிய வீடை வாடகைக்கு எடுத்து அங்கே தான் இருந்தோம். என்னுடைய கல்லூரி நாட்கள் எல்லாமே வஉசி கல்லூரியில் தான் நான் செலவழித்தேன். அப்போ பியூசின்னு சொல்லுவாங்க, ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ். அது எந்த ஆண்டு நீங்கள் பியூசி போனது? 66. ஓகே. இப்போ உங்கள் அப்பா பற்றி சொல்லும்போது உங்களிடத்தில் எவ்வளவு ஸ்ட்ரிக்டாக இருந்து உங்களை டிசிப்ளின் பண்ணி உங்களை உருவாக்குன்னு நினச்சாங்களோ, அதே மாதிரி அவங்களுக்கு அரசாங்கத்திலேருந்து கொடுக்கப்பட்ட அந்த கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் என்கிற அந்த பொறுப்புலையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காங்க. ஸோ அதில் அவங்களுடைய உண்மை உத்தமம் அதை பற்றி சில வரிகளில் சொல்லுங்களேன். எப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், அதே நேரத்தில் தன்னுடைய கடமையை நிறைவேற்றின ஒரு சிறந்த அதிகாரி என்பதை எப்படி இருந்தாங்க என்பதை. ஒருவேளை அந்த நாட்களில் அந்த கண்ணோட்டத்தோடு நான் பார்த்துருக்க மாட்டேன். சரி. ஆனால் பின்னால் உள்ள நாட்களை நான் பார்க்கும்போது அவங்க எப்படி இருந்திருக்கலாம். ஒன்று ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. 6 மணிக்கு வீட்டில் இருக்கணும். லைட் வைக்கிறதுக்கு முன்னால் வீட்டில் இருக்கணும். அது பொம்பளை பிள்ளைனாலும் சரி, ஆம்பளை பையனாலும் சரி. நான் லேட்டாக வந்தால் ஒன்றும் பேச மாட்டாங்க. இங்கே வாடாம்பாங்க, ஓங்கி செவுட்டில் ஒரு அடி அடிப்பாங்க. அவ்வளோதான். நான் போய் படிக்க ஆரம்பிக்கணும். 8 வரையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் வளர்த்தாங்க. ஆனால் பின்னால் நான் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. திருமறையூரில் செட்டில் ஆனாங்க, கமிட்டி மெம்பர். பக்கத்தில் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்த அகதிகள் இருந்தாங்க, அங்கே தான் போய் இருப்பாங்க. டைசிஸில் ஏதாவது ஒரு தப்பு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஒரு பிள்ளைகளை சரியாக ட்ரீட் பண்ணல, அந்த அகதிகள் பிள்ளைகளைனா உடனே சண்டைக்கு போயிடுவாங்க. அதாவது ஏமாற்றக்கூடாது, சட்டப்படி எல்லாம் நடக்கணும், நீதியை காப்பாற்றணும், அதுதான் கிறிஸ்தவர்களுடைய பொறுப்பு அப்படின்னு ஒரு உணர்வோடு வளர்ந்தாங்க. அந்த உணர்வை எங்களுக்கும் கொடுத்துருக்குறாங்க. நான் என் கூட பிறந்தவங்களெல்லாம் பார்க்கும்போது பல விதங்களில் அதே மாதிரி உள்ள நிகழ்வுகளில் ஊழியங்களில் இன்றைக்கும் ஈடுபட்டுருக்காங்க. ஏன்னா கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸ், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் இதில் பணி செய்கிறவங்க, அதுவும் அதிகாரிகளாக இருந்தவங்க என்ன விதத்தில் எல்லாமோ சம்பாதிப்பாங்க. ஆனால் உங்கள் அப்பாவுடைய அந்த சிம்பிள் லைஃப் ஸ்டைல் வந்து ஒருவேளை சமுதாயத்திற்கு தன்னோடு கூட பணி செய்த அதிகாரிகள் சக ஊழியர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் இருந்திருக்கும், ஒரு எச்சரிக்கையாகவும் இருந்திருக்கும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் 8 பிள்ளைகளுக்கும் ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை, சமுதாயத்தில் நமக்கு இருக்கிற பொறுப்புக்கு ஏற்றபடி
வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்தணும்னு ஒரு தாக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருக்காங்க. கண்டிப்பாக. ஐ மீன் பேரண்ட்ஸ் மேக் த சில்ட்ரன். வெரி குட். இதில் கால்டுவல் ஹைஸ்கூலில் படிக்கும்போது சாம் தனசீல் அண்ணன் மூலமாக சுவிசேஷ வித்துக்கள் உங்களுடைய உள்ளத்தில் விதைக்கப்பட்டதா சொன்னீங்க. இப்போது இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது இல்லை அப்படிப்பட்ட புது வாழ்வினுடைய அனுபவங்கள் எல்லாம் எந்த வயசில் உங்களுக்கு வந்துச்சு? எப்படி அதை பெற்று கொண்டீங்க? ஹைஸ்கூல் படிக்கும்போது ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்ட ஒரு நிச்சயம் எனக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கும் நான் என்ன சொல்லுவேன், ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது ஒரு நிகழ்வு அல்ல, அது ஒரு ப்ராசஸ். ஆண்டவர் எப்பவுமே உள்ளே வந்துடுறாரு. சில சமயத்தில் வாழ்க்கையில் ஒரு அந்த உன்னதமான ஒரு எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அது அந்த நாள் தான் நம்ம வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாள் அப்படின்னு நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இது வந்து ஒரு ப்ராசஸ். ஒருவேளை அந்த உணர்வு வந்து நினைவில் இருக்கிற ஒரு நாள் அப்படின்னு சொன்னால், நான் பிஎஸ்சி 3rd இயர் படிச்சுட்ருக்கேன். 1970 பண்ணவளையில் டிசைபிள்ஷிப் கேம்ப் நடக்குது. வழக்கமாக தேவதாஸ் அண்ணன், வாஷிங்டன் அண்ணன், ஜேம்ஸ் ராஜ் அண்ணன் எல்லோரும் இருக்கிறாங்க. ஸ்பீக்கராக வந்தது தியோ அண்ணன், டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ். எப்போதும் போல் விளையாட்டு பிள்ளையாக தான் நான் போனேன். சுற்றியில் ஒரு குரூப்பு வச்சுட்டு ஜோக் அடிச்சிட்ருப்போம். ஃபஸ்ட்டு நைட்டு ஜேம்ஸ் ராஜ் அண்ணன் வந்து எல்லாத்துலையும் உட்காந்து பேசி ஜோக் அடிச்சிட்ருக்கும்போது கூப்பிட்டாங்க, வசந்தராஜ் இங்கே வா அப்படின்னு. நான் போனேன். அமைதியாக இருக்கேன்னா நாளைக்கு இரு அல்லது வீட்டுக்கு போயிரு அப்படி சொன்னாங்க. ஆனால் அன்னைக்கு மாலை நேரத்தில் ஆண்டவர் என் வாழ்க்கையை தொட்ட ஒரு ஆழ்ந்த அனுபவம். அன்னைக்கு நான் அழுது என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். அதே கேம்பில் 3வது நாள் தியோடர் அண்ணன் மிஷினரி ஊழியத்துக்காக அழைப்பு கொடுத்தாங்க. அன்றைக்கி நான் வந்து மிஷினரியாக போவேன்னு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். நான் வெரி குட். எல்லாருக்கும் இருக்கிறது போல் அந்த ஒப்பு கொடுத்தல் ஒரு பக்கம் இருந்தாலும், உலகத்துக்குள்ளே வந்த உடனே அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கின்ற நாட்கள். பிஎஸ்சி முடித்தேன், வேலை கிடைக்கல. திடீர்னு என்னுடைய பியூசி மார்க்கை வச்சு பிஃபார்முக்கு அப்ளை பண்ணேன் நான், மதுரை மெடிக்கல் காலேஜுக்கு. அதில் எனக்கு இடம் கிடச்சிது. அப்போ வந்து பிஃபார்மசி வந்து மதுரையில் 30 சீட்டு, சென்னையில் 30 சீட்டு. ஹோல் தமிழ்நாடுக்கு 60 தான். ஒரு மாதிரி ஹைலி வேல்யூடு ஸ்டடி. நான் பிஎஸ்சி முடித்ததுனால லாங்குவேஜ் கிடையாது, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கிடையாது, ப்ரீ மெடிக்கல்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் இயர் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட ஜுவாலஜி கிளாஸுக்கு போனோம். எங்கள் அப்பா வந்து நான் பிஃபார்மசி முடிச்சுட்டு இங்கே வருவேன் அப்படின்னு பல கனவுகள் காண ஆரம்பித்தாங்க, திட்டங்கள்லாம் போட ஆரம்பித்தாங்க. ஆனால் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. மனசில் ஒரே போராட்டம். இப்போது வாஷிங்டன் அண்ணனுக்கு எழுதினேன், இப்படி ஆண்டவர் அழைக்கிறாரு, செமினரிக்கு வரலான்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. முதல் கடிதம் வந்து, நீ ரொம்ப சின்ன பையன்ப்பா, எடுக்க மாட்டாங்க உன்னைய அப்படின்ட்டாங்க. அதனால் வாஷிங்டன் அண்ணனும் தேவதாஸ் அண்ணனும் போராடி எனக்கு பிடி படிக்கிறதுக்கு ஒரு இடம் வாங்கி கொடுத்தாங்க. ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவத்தை சொல்லி வந்திருக்கீங்க. அந்த டிசைபிள்ஷிப் கேம்ப் என்பது கல்லூரி வாழ்வின் காலத்திலேயாது? ஆமாம் ஆமாம். கால்டுவல் ஹைஸ்கூலில் படித்த நாட்களில் சுவிசேஷ வித்துக்கள் விதைக்கப்பட்டு, கல்லூரியில் படிக்கும் நாட்களில் ஒரு சீஷத்துவ முகாமில் பங்கு பெற்றது நிமித்தமாக கிறிஸ்துவை பின்பற்றும் ஒரு சீடனாக மட்டுமல்ல,
அவருக்கு ஊழியம் செய்யும் ஒரு அப்போஸ்தலனாக, ஒரு மிஷினரியாகவே புறப்பட்டு செல்ல வேண்டும் என்கிற ஆசையை ஆண்டு உங்களுக்கு அந்த நாட்களில் தந்திருக்கிறாரு. நேயர்களே, இப்படி தனி நபர்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட குறிப்பிடத்தக்க அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையை செதுக்கும் நேரங்களாக, நம்மை கூர்மைப்படுத்தும் உருவாக்கும் நேரங்களாக அமைகிறது. அதற்காக உருவாக்கி கொடுத்தவர்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த முதல் எபிசோடில் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் கேட்டிருக்கிறோம். இனி வரும் அடுத்த நிகழ்வில் அடுத்த கட்ட அவருடைய வாழ்க்கையின் முக்கியமான அம்சங்களை நாம் இன்னும் கேட்கவிருக்கிறோம். சரிதானா? அது வரைக்கும் நீங்கள் பொறுத்திருக்க அன்போடு கேட்க